பல கோடி மக்கள் சாப்பிடக்கூடிய லட்டில் மீன் கழிவு, மீன் கொழுப்பு, மட்டன் கொழுப்பு, மாட்டு கொழுப்பு மனித கழிவுக்கு இணையானது. ஒரு புனிதமான பொருளில் மாற்று சமூகத்துக்காரன் கூட இப்படி செய்ய மாட்டான். அந்த உணவுப் பொருள் பக்தியோடு சாப்பிட்ற உணவுப் பொருளில் தீவிரவாதி, பயங்கரவாதி கூட செய்ய மாட்டான். இந்துக்கள் முழுக்க முழுக்க ஒரு வீட்டில் திருப்பதி போயிட்டு வந்தான்னா திருப்பதி லட்டு இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க. அப்போ இதில் மீன் கொழுப்பு, ஆட்டு கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, இதெல்லாமே இந்து மதத்துக்கு எதிரான விஷயம். கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஆந்திராவை சேர்ந்த அத்தனை பேரும் கூடுற இடம் இது திருப்பதி தான். இதை தவிர்த்து இந்துக்கள் அத்தனை பேரும் பாதி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் திருப்பதி போவாங்க. அப்போ சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு ஜெகன்மோகன் அரசியலை காலி பண்ணும். 1% கூட இருக்கக்கூடாது, எதிர்காலத்திலே வந்துடக்கூடாது. இதுக்காக இவங்க கையில் எடுத்த விஷயம்தான் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் கொழுப்பு. சுப்பாராவ் ரெட்டி தான் திருப்பதி தேவஸ்தானத்துடைய தலைவர். அவர் தலைமையில் தான் எல்லாமே நடக்குது. சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்குமான அரசியலை 10 கோடி தெலுங்கு பேசுகிற மக்கள் மீது திணிப்பது என்பது மிகப்பெரிய அபத்தம். அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அரசியல் வேறு, திருப்பதி வெங்கடாஜலபதி வேறு. சென்னை ஐஐடி வந்தீங்கன்னா அதில் என்ன மாட்டு கொடுப்பா, ஆட்டு கொடுப்பா, பண்ணி கொடுப்பான்னு அவன் சொல்லிட்டு போகிறான். ஏன் குஜராத்துக்கு போகிறீங்க? ஆக மொத்தம் இதில் சந்திரபாபு நாயுடு அரசியல் இருக்குது, பிஜேபி அரசியலும் உள்ளது. என்னன்னா நீங்கள் மக்கள் சாப்பிட லட்டுல அதை பார்க்குற போதெல்லாம் மாட்டு கொழுப்பு தான் வரும், அதை பார்க்குற போதெல்லாம் ஆட்டு கொழுப்பு தான் வரும். ஜெகன்மோகன் இனிமேல் ஆந்திரா அரசியலில் தலையே தூக்கி விடக்கூடாது. ஏன்னா இது மிகப்பெரிய அபாண்ட பலி. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த திருப்பதி லட்டுன்னு சொன்னாலே சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டாங்க சார். அது ஒரு கோவில் பிரசாதமா தான் இன்று வரையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த லட்டுல இந்த மாட்டினோட கொழுப்பு, மீன் கொழுப்பு மற்றும் பன்றியோட கொழுப்பெல்லாம் சேர்ந்து கலப்படமா பண்ணி தான் தரான்னு சொல்றாங்களே சார், இதன் பின்னணி பற்றி சொல்லுங்க சார். இது ஒரு 100% உண்மைக்கு மாறான செய்தி. இதில் எங்கே அரசியல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஜெகன் பழைய முன்னாள் முதலமைச்சர் அவருடைய சித்தப்பா சுப்பாரெட்டி, அவருக்கு பேர் வின்சென்ட் சுப்பாரெட்டி. எப்படி வின்சென்ட் சுப்பாரெட்டினா, நீங்கள் ஒய்எஸ்ஆர் இப்போ ஜெகனுடைய அப்பா ஒய்எஸ்ஆருடைய அம்மா கிறிஸ்டியன் லேடி. யார் அதை திருமணம் பண்ணுறாங்கன்னா, ஜெகனுடைய தாத்தா. ஜெகனுடைய தாத்தா ஒரு ரெட்டியார் சமூகத்தில் பிறந்தவர். அவர் ஒரு கிறிஸ்டியன் லேடியை காதல் திருமணம் பண்ணுறார். செய்த உடனே ரெட்டியார் சமூகமே அவரை அங்கேருந்து விரட்டி விட்டுரு. அவங்க அங்கேருந்து இடம்பெயர்ந்து நகரத்துக்கு வராரு, ஹைதராபாத் வராரு. இதுதான் இவர்கள் கிறிஸ்டியன் மதத்தில் சேர்ந்ததுக்கான ஆதாரம். ஒய்எஸ்ஆரை கிறிஸ்டின் சொல்லுவாங்க, ஏன்னா அம்மா கிறிஸ்டின் தானே, அப்பா இந்து. இது இப்படியே தொடருது. ஆனால் இப்போ ஜெகனுடைய சித்தப்பா எப்படின்னா, ஜெகனுடைய அம்மாவினுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணவர், அப்பாவுடைய தம்பி கிடையாது. அவரு தான் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய தலைவர். இவருடைய பேரை டேமேஜ் பண்ணணும். அவரு பேர் வின்சென்ட் சுப்பாரெட்டின்னு சொல்லுவாங்க. அவருக்கு கிறிஸ்டியனுக்கு சம்மந்தமே இல்லை. கிறிஸ்டியன் லேடி யாரு? அதாவது ஜெகனுடைய பாட்டி, தாத்தா ரெட்டியாராக இருந்து அந்த அம்மாவை காதல் திருமணம் பண்ணதுனால வழி வழியாக கிறித்துவர் சமூகம் சேர்ந்து வருது. இப்போ அதிகாரம் யார்கிட்ட வந்துருச்சு? சந்திரபாபு நாயுடு வந்துருச்சு. சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு ஜெகன்மோகன் அரசியலை காலி பண்ணும். 1% கூட இருக்கக்கூடாது, எதிர்காலத்திலே வந்துடக்கூடாது. இதுக்காக இவங்க கையில் எடுத்த விஷயம்தான் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் கொழுப்பு. அதாவது இதில் என்ன அரசியல்னு கேட்டிங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடி பேர் இருக்கான். 10 கோடி பேரில் ஒரு குடும்பத்துக்கு 10 பேர் போடுங்க, 1 கோடி குடும்பம் இருக்குது. இந்த 1 கோடி குடும்பமும் வருடத்திற்கு ஒரு முறை திருப்பதிக்கு அவன் சாமி கும்பிட்டு போயிடுவான்.
இது அடிப்படையான விஷயம். நீங்கள் முஸ்லீம்கள் எப்படி தன்னுடைய கடமையை நிறைவேற்றணும், மரணம் அடைவதற்குள்ள கடமையை நிறைவேற்றணும் எங்கே போவாங்க? மெக்கா போவாங்க. போகாமல் யாரும் இருக்கிறதே இல்லை. அதே போல தான் கிறிஸ்துவர்கள் நீங்கள் வட்டிக்கன் போவாங்க. வசதி இருக்கிறவங்க எங்கே போவாங்க? இத்தாலி வத்திக்கன் போவாங்க. இதெல்லாமே அவர்களுக்கான மத நம்பிக்கை. ஒவ்வொரு சீக்கியனும் குருத்வாரா போய் அங்கே தன்னுடைய இறுதி கடமையை செலுத்துவாங்க, பொற்கோயில். இப்படி ஒவ்வொரு மத நம்பிக்கை இருக்குது. அந்த மத நம்பிக்கையில் ஆந்திராவை சேர்ந்த அத்தனை பேரும் கூடுற இடம் இது திருப்பதி தான். இதை தவிர்த்து இந்துக்கள் அத்தனை பேரும், தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி பேர் திருப்பதி போனால் தான் அவனுக்கு நேர்த்தி கடனை திருப்பதியில் தான் வைப்பான். பாதி தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் திருப்பதி போவாங்க. அப்போ இந்த மோசமான அரசியல், சந்திரபாபு நாயுடு அரசியல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜெகனை அரசியலிருந்தே அப்புறப்படுத்தணும், ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சுப்பாரா ரெட்டி தான் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய தலைவர். அவர் தலைமையில் தான் எல்லாமே நடக்குது. அப்போது இவரை நீங்கள் காலி பண்ணோன்னா தெலுங்கு தேசத்தினுடைய ஐடி விங்கிலிருந்து தான் இது பரப்பப்படுகிறதுன்னு ஒரு புகார் இருக்குது. இது சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்குமான அரசியலை 10 கோடி தெலுங்கு பேசுகிற மக்கள் மீது திணிப்பது என்பது மிகப்பெரிய அபத்தம். ஏன்னா அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அரசியல் வேறு, திருப்பதி வெங்கடாஜலபதி வேறு. இதில் 1 கோடி பேர் நீங்கள் தெலுங்கு தேசம், ஜெகன்மோகன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, வெறும் காங்கிரஸு, இப்படி பிஜேபி அத்தனை பேர் கூட நடக்குது. திருப்பதி தேவஸ்தானம், திருப்பதி வெங்கடாஜலபதி, ஏழு கொண்ட வாடான்னு அத்தனை பேரும் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்கிற அத்தனை பேரும் கூடுகிற இடம் இல்லாமல் மத்திய மாநில அமைச்சர்கள், பிரதமர் உட்பட, இலங்கை பிரதமர் ரணில் உட்பட, ஏன்னா அவன் தெலுங்கு ரேஸ். யார்? இலங்கையில் இருக்கிற சிங்களர்கள் பூராமே தெலுங்கு ரேஸ், தெலுங்கு ஒரியார் ரேஸ். அவனுக்கு அப்படியே கடல் வழியாக வங்காள விரிகுடாவில் போய் இறங்கின இடம் தான் இலங்கை. அப்போ ஒரிய மொழியும் சிங்களமும் ஒன்றா இருக்குது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், நம்ம ஆர்ஜின் இங்கே தான் இருக்குன்னு அவனும் வர்றான், ராஜபக்சே வர்றான். இப்படி பல பேர் கூடுகிற இடத்துல ஒரு தீராத பழியை யார் மேலே? ஜெகன்மோகன் மேலே. ஜெகன்மோகன் சித்தப்பா தான் 5 வருஷ காலம் என்னவா இருந்தார்? இந்த தேவஸ்தானம் போர்டு தலைவராக இருந்தார். சுப்பா ரெட்டியை ஏன் இப்போ டேமேஜ் பண்ணுறான்னா, ஜெகனுடைய அரசியலை காலி பண்ணும். மலிவான சந்திரபாபு நாயுடுடைய அரசியல் தான் இதே தவிர இதில் 1% கூட உண்மை கிடையாது. அதாவது இந்துக்கள் முழுக்க நீங்கள் ஒரு வீட்டில் திருப்பதி போயிட்டு வந்தான்னா திருப்பதி லட்டு இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க. அப்போ இதில் மீன் கொழுப்பு, ஆட்டு கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, இதெல்லாமே இந்து மதத்துக்கு எதிரான விஷயம். கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இது பூராமல் நீங்கள் லேப் டெஸ்ட்டு ஆய்வு செய்த தவறை நியாயப்படுத்துவதற்கு பல இயற்கை அறிவியல் ஆதாரங்களை தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த லட்டு எடுத்து ஐஐடியில் கொடுத்தீங்கன்னா அது என்ன இருக்குன்னு சொல்லிட போகிறோம். ஐஐடியில் கொடுத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்லிட போகிறான். இது குஜராத்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. குஜராத்துக்கு போனால் அங்கே என்ன இருக்குது? பாலிடிக்ஸ் இருக்குது. குஜராத்தில் யார் இருக்கா? பிஜேபி இருக்குது. சந்திரபாபு நாயுடு யார் சப்போர்ட்டாக இருக்காரு? பிஜேபியில் இருக்காரு. இது எங்கே கொண்டு வந்துருக்கணும்? ஐஐடி. சென்னை ஐஐடி கொண்டு வந்தீங்கன்னா அதில் என்ன மாட்டு கொடுப்பா, ஆட்டு கொடுப்பா, பன்னி கொடுப்பான்னு அவன் சொல்லிட்டு போகிறான். ஏன் குஜராத்துக்கு போகிறீங்க? ஆக மொத்தம் இதில் சந்திரபாபு நாயுடு அரசியல் இருக்குது, பிஜேபி அரசியலும் உள்ள இருக்குது. என்னன்னா ஜெகன்மோகன் இனிமேல் ஆந்திரா அரசியலில் தலையே தூக்கிவிடக்கூடாது. ஏன்னா இது மிகப்பெரிய அபாண்ட பழி. அந்த ஜெகன்மோகனுக்கு அரசியலில் கற்றுக்குட்டி. அவங்க அப்பாவுடைய உழைப்பு தான் காங்கிரஸில். அவர் தான் நீங்கள் 40-45 சீட்டை மொத்தமாக சோனியா காந்திக்கு பிரதமர் ஆவதற்கு, மன்மோகன் சிங் பிரதமர் ஆவதற்கு 2004-2014 10 வருட காலம் ஆந்திராவிலிருந்து 40 சீட்டு, தமிழ்நாட்டில் எப்படி 40 சீட் பிஜேபி எதிராக இருக்குது, அதே போல் காங்கிரஸுக்கு ஆதரவாக 40 சீட்டை ஆந்திராவிலிருந்து கொடுக்கக்கூடியவர் தான் ஒய்எஸ்ஆர். அவர் விமான விபத்தில் இறந்துட்டார். ஆக
இந்த அரசியலில் தான் பிஜேபி காங்கிரஸ் வராமல் சந்திரபாபு நாயுடுக்காக பிஜேபி சந்திரபாபு நாயுடு 2 பேரும் சேர்ந்து மத நம்பிக்கையில் கை வைத்து, நீங்கள் மக்கள் சாப்பிட லட்டில் அதை பார்க்குற போதெல்லாம் மாட்டு கொழுப்பு தான் வரும், அதை பார்க்குற போதெல்லாம் ஆட்டு கொழுப்பு தான் வரும், நம்ம பன்றி கொழுப்பு மீன் கொழுப்பு தான் வரும். இதை மிக தந்திரமாக பிஜேபி பின்னணியிலிருந்து இதை செய்து முடித்திருக்கிறார்கள் தவிர இதில் உண்மை 1% கூட கிடையாது. இப்போ பிஜேபி வந்து இந்துக்களுக்கான ஒரு கட்சின்னு சொல்லி தான் இப்போ வரைக்குமே தொடர்ந்து பேசப்படுது. ஆமாம், அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஏன் சார் இந்த குற்றச்சாட்டை வந்து பண்ணணும்? இல்லை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே இந்து மத நம்பிக்கையில் தான் கை வைப்பாங்க. என்ன காரணம்னா, நீங்கள் கோத்ரா ரயில் எரிப்பு என்பது இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக ஆய்வு செய்த பல பேர் மர்மமாக செத்து போகிறான். அந்த கோத்ரா ரயில் எரிப்பு என்பது இந்து யாத்திரிகள் போன S1 S2வை யார் தீ வச்சா இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியல. அது நிற்கிற பகுதி முஸ்லீம் பகுதி, ஆனால் தீ வச்சது யார்? நீங்கள் இப்போ எல்லாருமே RSS நோக்கி தான் கை காமிக்கிறாங்க. காந்தியுடைய மரணம் எப்படி நடந்தது? ஒரு இந்து தலைவர், தேசப்பிதா, யாரை நோக்கி கை நீட்டுறாங்க? விநாயகரன் கோட்சே எந்த கட்சியை சேர்ந்தவன்? இப்படி தான் பல விஷயங்களை RSS எப்பவுமே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவனாசி கோயில், பெரிய பிரம்மாண்ட கோயில், அந்த கோயில் எரிஞ்சு போச்சு. முஸ்லீமா தீ வச்சா? கிறிஸ்துவனா தீ வச்சா? பஞ்சாபியா தீ வச்சா? இல்லை, தீ வச்சது 100% நீங்கள் RSS, இந்து முன்னணி, பஜ்ரங்தள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான். ஆனால் அவர்கள் விசாரிக்க முடியாது. ஏன்? வலுவாக இருக்கான். ஆக மொத்தம் இந்துக்களுடைய வாக்கை வாங்குவதற்கு இந்துக்களை எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராகவோ கிறிஸ்துவர்களுக்கு எதிராகவோ திருப்பது தான் RSS, பிஜேபி, பஜ்ரங்தள் அரசியல். அதே அரசியல் தான் திருப்பதியில் நடந்திருக்கு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ராமஜென்ம பூமி அரசியலை போல அங்கே வெங்கடாஜலபதி அரசியல். இப்போ அந்த லேப் டெஸ்ட்லாம் வந்திருக்கேன் சார், அதில் வந்து எல்லாம் பொய், எல்லாம் உண்மைக்கு புறம்பானது. நீங்கள் குஜராத்தில் அப்துல் கலாம் மேலே ஒரு வாரண்ட் வாங்கினாங்க. எது? பிடி வாரண்ட். நீங்கள் காசை கொடுத்தா அவன் கலாம் யாரும் லோக்கலில் அகமதாபாத்தில் ஏதோ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணும்னு நினச்சி ஒரு வாரண்ட்டை போட்டான். நீங்கள் குஜராத்தில் பிஜேபி அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால பிஜேபி அதிகார மையம் எதை சொல்லுகிறதோ அதை செய்து கொடுப்பதற்கு அங்கே ஆள் இருக்கான். அதனால் நீங்கள் இப்போ சந்தேகம் வேறு எந்த ஸ்டேட்டில் வாங்கியிருந்தாலும், பஞ்சாபில் வாங்கியிருந்தால் சந்தேகம் வந்திருக்காது, தமிழ்நாட்டில் வாங்கியிருந்தால் சந்தேகம் வந்திருக்காது, தெலுங்கானா பக்கத்து மாநிலம் வாங்கியிருக்கலாமே, அங்கே இல்லை. இப்போ கர்நாடகாவில் இருந்தால் நெய் வந்து திருப்பதிக்கு வருதுன்னு சொல்கிறாங்க சார், இங்கே வாங்கியே ஒரு 4 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே. இல்லைங்க, அதாவது கர்நாடகாவில் வாங்கலாம், தமிழ்நாட்டில் வாங்கலாம், எங்கே வேணால் வாங்கலாம். ஆனால் எந்த ஒரு மனிதனும், மனித சமூகத்தில் இருக்கிற எவனோ ஒரு புனிதமான பொருளை மாற்று சமூகத்துக்காரன் கூட அப்படி செய்ய மாட்டான். நீங்கள் கிறிஸ்துவனோ முஸ்லீமோ கூட மக்கள் சாப்பிடுகிற அந்த உணவுப் பொருள், பக்தியோடு சாப்பிட்ற உணவுப் பொருளை தீவிரவாதி, பயங்கரவாதி கூட செய்ய மாட்டான். நீங்கள் மாற்று கருத்து நிறைய பேருக்கு இருக்குது, மாற்று முகாம் நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் பாகிஸ்தான் இருக்கிறவன், பங்களாதேஷில் இருக்கிறவன் பூரா நீங்கள் தீவிரவாத அமைப்புகள் இருக்குது, பல நாடுகள் இருக்குது. அவர்கள் கூட இதை செய்ய மாட்டான். ஒரு குழந்தைய கொள்ள சொல்லுங்கள், கொடூரமான தீவிரவாதி பயங்கரவாதி இருக்கான்ல, ஒரு குழந்தையை கொள்ள சொல்லுங்கள். அவன் வீட்டில் குழந்தை இருக்கும். ஒரு வயசான தாயை கொள்ள சொல்லுங்கள், கொள்ளவே மாட்டான். அடக்க முடியாத பயங்கரவாதிகளை, 100 கொலை பண்ண பயங்கரவாதிகளை அவனை கன்வின்ஸ் பண்ணணும். அவங்களோட ஆயுதம் இருந்துகிட்டே இருக்குது. அவன் ஏதோ ஒரு மாடி மேலே இருந்து சுட்டுகிட்டே இருக்கான். அப்போ அவனை சமாதானப்படுத்துறதுக்கு யாரை கூட்டிகிட்டு போவாங்க? அவனுடைய வயதான தாயை கூட்டிகிட்டு போவான். அவன் யாரை பார்த்தாலும் மிருகமாக இருப்பான், யாரை பார்த்தாலும் சுட்டு தள்ளிகிட்டே இருப்பான். அவனோட ஒரு 10,000 ரவுண்ட்ஸ் இருக்கும், 10,000 ரவுண்ட்ஸ் கூச்சி வச்சுருப்பான். மேலேருந்து வரவனை பூரா போட்டு சுட்டுகிட்டே இருப்பான். ஆனால் அவனுடைய மனநிலையை சமப்படுத்துவதற்கு யாரை கூட்டிகிட்டு போவாங்க? பெற்ற தாயை கூட்டிகிட்டு போவாங்க. அவன் தாயை பார்த்தா தான் அந்த ஆயுதம், அந்த குலவெறி, அந்த மனித குலத்து மேலே உள்ள வெறுப்பு எல்லாமே இந்த தாயை பார்த்தோன்னே ஒரே நிமிஷத்தில் 100லேருந்து பல்ஸ் எவ்வளோக்கு வந்துடும்? சைபருக்கு வந்துடும். இதுதான் மனித உறவுகளை. அப்போது பல கோடி மக்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய லட்டில் இப்போ அதாவது மனித கழிவு, மீன் கழிவு, மீன் கொழுப்பு, மட்டன் கொழுப்பு, மாட்டு கொழுப்பு மனித கழிவுக்கு இணையானது இல்லையா? அப்போது இதை எந்த ஒரு மனிதனும் கற்பனை கூட செய்ய முடியாது. இந்தியாவில் அரசியல் தான் இப்படி நடக்குது.
அதனால் 100% இந்த செய்தி உண்மைக்கு மாறானது. சுப்பா ரெட்டி அரசியலை டேமேஜ் பண்ணுவதற்கும் ஜெகன்மோகனை அரசியலை காலி செய்வதற்குமான முயற்சி தான் இதே தவிர இதை மக்கள் ஒற்றுமையாக இருந்து முறியடிக்கணும். உண்மைக்கு மாறான செய்தி, உண்மை 1% கூட கிடையாது. இது எப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்தில் உண்மை தெரிஞ்சிடும். யார் எதற்காக என்ன அரசியல், இது பின்னாடி உள்ள அரசியல், லோக்கல் அரசியல், இந்திய அரசியல், பிஜேபி அரசியல், தெலுங்கு தேச அரசியல், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இப்படி எல்லாமே ஒரு மாதத்தில் பல ரகசியங்கள் வெளியே வந்திருக்கு. அதனால் மக்கள் கலவரப்பற்றக்கூடாது, மக்கள் உணர்ச்சி வசப்பற்றக்கூடாது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்பது நீங்கள் தோற்று போகலாம், வெற்றி பெறாமல் போகலாம், ஆனால் மலிவான அரசியல் செய்வதற்கு இது போன்ற மக்களுடைய உணர்வுகளை, ஆன்மீகங்களை, பக்திகளை பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும்.